கோடி கோடியாக வந்து வருமானம் வரப்போகிற தொழில். அந்த தொழிலுக்காக கையகப்படுத்துகிற இடத்த நீங்கள் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும். இங்கே எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ அதே போல் ஒரு இடத்த அமைச்சு கொடுக்காம நீங்கள் இங்கே வரவே கூடாது. ஏன்னா ஏர்போர்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மும்பையில் இடம் எடுக்கிறாங்க. மும்பையில் இன்றைக்கி வந்து விரிவாக்க பணிக்கு ஒரு சென்ட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண மதிப்பீடு கொடுக்குறாங்களோ அதே நில மதிப்பீடு எங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து தமிழக அரசோட சட்டம் எங்களை என்றைக்கும் கட்டுப்படுத்தாது. இப்போ வந்து இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு 146 பேர் போயிருக்காங்க. என்ன இன்னைக்கு வழக்கு விசாரணை? அதாவது இன்றைக்கி வழக்கு வந்து அவங்க கொடுத்த நோட்டீஸ் 1997 பிரகாரம் எங்களுக்கு 2009 ஆக்டை போட்டு 2021 பணம் கொடுத்ததுக்கு அது எந்த ஒரு வேடிக்கையான நோட்டீஸ்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அந்த நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா இந்திய அரசு நிறுவனத்தை ஒரு இந்திய அரசோட நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு எதுக்கு இடம் எடுத்து கொடுக்குது? எல்லா மாநிலத்திலையுமே வந்து அவங்க டைரெக்டாக எடுக்கிறாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ இங்கே மட்டும் ஏன் இந்த வீட்டு என்ன நடக்குது? புரோக்கர் வேலையாக பார்க்குறாங்க மத்திய அரசுக்கு, மாநில அரசு. இதில் இவங்களுக்கு எவ்வளோ கமிஷனு? இப்போ 140 பேர் அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு இவங்க பொய்யான தகவலை நீதி அரசர்களுக்கு வழங்குவாங்க. இந்த அட்வொகேட் ஜெனரல், இங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இருக்கார். அவரெல்லாம் மிகப்பெரிய ஜாதி வன்மத்தோட செயல்படுறவர் வீரகதிரவன். அவர் என்ன சொல்வார்? இது திட்டமிட்ட சதி, அரசுக்கு எதிராக வன்முறையாளர்கள் அங்கே இருக்காங்க, மாற்றுக் கட்சியினர் எதிர்கட்சியில் இருந்து இதை தூண்டி விடுறாங்க. கிடையாது. சம்மந்தப்பட்ட 200 பேர் இன்றைக்கி அங்கே போயிட்டாங்க. ஆதார் கார்டோட யார் வழக்கில் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க உரிமை கோரி இன்றைக்கி நீதிபதி முன்னாடி நிற்கிறாங்க. இந்த பொய்ய சொல்ல முடியாதுல்ல. அவங்க 11ஆம் தேதி வந்து அதுக்கப்புறம் உங்கள் போராட்டம் இந்த மாதிரி இல்லை. அதாவது 2 பேர் கொண்ட நீதியரசர் பெஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிங்கிள் பெஞ்சில் இருக்கிறது இந்த வழக்கு இங்கே வந்துடும். யார் 2 பேர் நீதிபதிக்கு வந்துடும். இந்த வழக்கு ஒன்றா தான் நடக்கும். எங்களுக்கு இந்த நாட்டில் நீதி இன்னும் சாகலைங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீதிபதிகள்கிட்ட நியாயம் கிடைக்கும். நீதிபதிகள் நியாயம் கிடைக்கும். அப்படி அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து வந்தாலுமே நாங்கள் மேல்முறையீடு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையும் எடுப்போம். அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த தென் தமிழக தேவேந்திரங்களை நாங்கள் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டத்தை நடத்துவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கேருந்து ஒரு பிடி மண்ணை கூட இவங்களோட உரிமைக்கு கொடுக்காம, இவங்களோட மீள்குடியமரப்பு பண்ணாமல் நாங்கள் எடுக்கவே விட மாட்டோம். தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை தலைவர் ஜெயக்குமார், சென்னை உடப்பு பொதுமக்கள். பேசிக்கிட்டே நைட்டு நோட்டீஸ் ஓட்டுனதுக்கு பசை காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த பிளேன்லாம் பார்த்து தம்பி அந்த பிளேனை எடுத்து